சம்மர் வெக்கேஷன் விட்டாச்சு. பசங்க எப்போ பார்த்தாலும் ஜூஸும் ஜங்க்யூம் சாப்பிட்றாங்க. எப்படி ஹெல்த்தியாக ஃபுட் கொடுக்கறது? ஃபுட்டை நம்ம 3 பெரிய மீல் 2 குட்டி மீலாக டிவைட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மீல்லையும் ப்ரோட்டீனையும் ஃபைபரையும் அதிகமாக கொடுக்கலாம். கூடவே மாவு சத்து கார்பை குறைக்க ட்ரை பண்ணலாம். இப்படி கொடுக்கும்போது பசி அதிகமாக இருக்கும், சுகர் ஹை வராது. இப்போ மார்னிங்கே பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறீங்கன்னா இந்த ப்ரோட்டீன், அதாவது முட்டையை கொடுங்க, நிறைய சாம்பாரை ஊற்றி கொடுங்க, பன்னீரை கொடுங்க. கொடுக்கும்போது அடுத்த 3-4 மணி நேரம் பசி இருக்காது. அப்போ மிட் மார்னிங் மீல் கொடுக்கும்போது திருப்பி ஒரு ப்ரோட்டீன் ட்ரிங்க் கொடுங்க, அடுத்த ஒரு 2-3 மணி நேரம் தாங்குவாங்க. அப்போ நீங்கள் லஞ்சில் ஃபைபரை சேர்க்க முடியும். திருப்பி 4 மணிக்கும் 5 மணிக்கும் கொடுக்கும்போது ஒரு மில்கோடு சேர்த்து இந்த வேர்க்கடலை, சன்னா அந்த மாதிரி கொடுங்க. இல்லைன்னா ஸ்வீட்ஸ் பரவாயில்ல, பட் கூடவே அது ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கட்டும். கொடுத்தீங்கன்னா பசி இருக்காது. 8 மணிக்கு டின்னரை கொடுத்து மூடிடுங்க. அதுக்கு மேலே போயிட்டால் வெறும் பால் போகும். முடிஞ்ச அளவுக்கு ஜூஸ் அவாய்ட் பண்ணுங்க. ஜூஸுக்கு பதிலாக ஸ்மூத்திஸும் மில்க் ஷேக்கும் கொடுங்க. அப்போ இந்த சுகர் ஹை வராது. சுகர் ஹை வரும்போது ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. சுகர் குறையும் போது திருப்பி பசி வரும், திருப்பி சாப்பாடு கேட்பாங்க. இதுதான் ஒரு விஷய சைக்கிளாக போயிட்டு இருக்கு. ஸ்டே ஹெல்த்தி.